ஹாய். நம்ம கூட ரொம்ப க்ளோஸாக பழகுற சில பேர் நமக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் வரும்போது, நம்ம ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது டக்குன்னு நம்மளை விட்டுட்டு விலகிடுவாங்க. நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா? இப்படிப்பட்ட ஆட்கள் மிகவும் சுயநலமான மனிதர்கள். அதாவது நம்ம ஒருத்தங்க கிட்ட பழகும்போது, இல்லாட்டி ஒருத்தங்க நம்மக்கிட்ட பழகும்போது, அவங்க நம்மக்கிட்ட பழகுறனால அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் ஃபீல் வருது. ஓகேயா? அந்த வைப், அந்த டைம்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. அது நம்ம அவங்களுக்கு கொடுக்குற அந்த எனர்ஜி, அந்த ஹாப்பினஸ் ஃபீல். அதனால் அவங்க ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க. ரொம்ப ஜாலியாக இருக்கும் டைம்ஸ் எல்லாம். ஓகேயா? அது நம்மளால் அவங்களுக்கு வர்ற அந்த ஃபீல். இப்போ நம்ம ஒரு சோகமான விஷயத்தில், ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது நம்ம டவுனாக இருப்போம் இல்லையா? நம்ம சேடாக இருப்போம். ஸோ நம்ம அவங்களுக்கு எப்போவுமே கொடுத்துட்டு இருந்தால் அந்த ஹாப்பினஸ் வைபையும் அந்த ஃபீலையும் நம்மளால் அவங்களுக்கு கொடுக்க முடியாது. ஸோ அது அவங்களுக்கு மிஸ் ஆகும். ஸோ அப்படிப்பட்ட தருணங்களில் தான் சந்தோஷங்களில் நம்ம கூட இருக்கிறவங்க ஒரு பிரச்சனைகள்லையோ ஒரு ப்ராப்ளம்ஸ்லேயோ இருக்கும்போது நம்மளை விட்டுட்டு விலகி போயிடுறாங்க. ஏன்னா அவங்களால அந்த இடத்துல சந்தோஷமான உணர்வில் இருக்க முடியல. ஸோ இது மிகவும் சுயநலமான ஒரு குணம். ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படிங்கிறது இன்பத்திலும் துன்பத்திலும் ஆல்வேஸ் பீயிங் டுகெதர் டு ஈச் அதர் தான். வாட் எவர் ரிலேஷன்ஷிப் இட் இஸ், ஃப்ரெண்டாக இருக்கலாம், அம்மா குழந்தையாக இருக்கலாம், சிப்ளிங்ஸாக இருக்கலாம், ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஸோ நீங்கள் கொடுக்குற அந்த ஹாப்பினஸ் எனர்ஜி தான் இட் மேட்டர்ஸ் அ லாட் டு த அதர் பர்சன். Not for everybody, for some people. So have it in mind, okay?